ஃபஸ்ட்டு ஏழகிரி மலைக்கு போகிறோம். வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. டாபிக் கூட வெளியில் போகிறோம். பாடி பில்டிங் வந்து பாருங்க. இதுதான் கட கட வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகும் பொள்ளாச்சி வண்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டோட ஃபேமிலி ஏலகிரி மலைக்கு போகிறாங்க. நாமளும் அவங்க கூட சேர்ந்து ஏலகிரி மலை சுற்றி பார்க்குறதுக்கு அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டு போக போகிறோம். வாங்க போய் சுற்றி பார்க்கலாம். அதோ தெரியுதுப்பா. எங்க? அங்க அங்க. எதப்பா சொல்ற? மழை தண்ணியே இல்லாம மழுங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே, அந்த மலைய நீ சாண பிடிக்கணும். மலைய சாண பிடிக்கவா? ஆமா, அந்த மலைய ரெண்டா பொளந்து மான்கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குற. என்னடா சொல்றீங்க? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? எங்க தாத்தா எனக்கு செல்லமா எழுதி வச்ச மலை. விளையாட்டு சாமா இல்லைன்னு கேட்டதுக்காக கொடுத்த மலை. கடையும் போது அதுக்குள்ள வாழ்ற சிங்கம், புலி, கரடி, கௌதாரி, கரட்டோந்தி, கருங்குரங்கு இதுகளுக்கு எந்த உயிர் சேதமும் ஏற்படாம கடையணும். அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு, அந்த மிஷின் தூக்கி வை ராஜா. ஓ சாமியோ, ஓ சாமியோ, ஓ சாமியோ. ஏலகிரி மலையில் இப்போ நம்ம போட் ஹவுஸ் தான் வந்திருக்கோம். போட் ஹவுஸு போன தடவை வந்ததை விட இந்த தடவை நிறைய டெவலப் ஆகிருக்கு. பார்க்க போனீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் விளாட்றதுக்கு நிறைய கேம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சைட்லேயும் நிறைய கேம்ஸ் இருக்குது. வந்தீங்கன்னா உங்கள் கிட்ஸோட நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய இடமெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போட் ஹவுஸ்குள்ளே தான் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு மீன் கடையும் இங்கே இருக்குது. இங்கே மீனெல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. நான் அது வந்து வாங்கி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் வரும்போது எப்படி இருக்குன்னு தெரியாது, வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க, சாப்பிட்றவங்களா இருந்தால். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் போட் ஹவுஸ் போகிற ஏரி. நல்லா பெருசாக தான் இருக்குது ஏரி. இந்த லாங்கு தெரியுது பார்த்தீங்களா, பெரிய ஏரியா இருக்குது. பரவாயில்ல. இங்கே தான் நிறைய பேர் போட் ஹவுஸ் போயிருக்காங்க. இதான் போட் ஹவுஸ் என்ட்ரன்ஸு. உள்ள போட் ஹவுஸ்க்கு போட்டிங் போகிறவங்கலாம் இந்த பக்கம் வராங்க. நம்ம வர நேரம் பார்த்து மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் நம்மளால் போட் ஹவுஸ் இங்கே போட்டிங்கில் போக முடியல. மழை ஸ்டார்ட் ஆன காரணத்தால் ரிட்டர்ன் போக போகிறோம். பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ்க்கு லெஃப்ட் சைட்லேயே பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கேம்ஸு விளையாட வேண்டிய பார்க்கு ஒன்று இருக்குது. ஊஞ்சல் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுன்னா உட்காரத்துக்கு ஸ்டோன் பேஸ் எல்லாமே இருக்குது. பசங்க விளையாடுறதுக்கான ஊஞ்சலுங்களை எல்லாம் இருக்குது இங்கே. நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா ஒரு நாளைக்கு பிளான் பண்ணிட்டு வாங்க. மழைலாம் இல்லாத நேரத்தில் வாங்க. ஏன்னா மழை வந்த காரணத்தில் நம்ம இப்போ ரிட்டர்ன் போகலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ ட்ரெயின்லாம் இருக்கீங்க, பெரியவங்கெல்லாம் உட்காந்து போகிறாங்க, ட்ரெயினில் என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படியே வாக்கிங்கில் போகலாம். வாக்கிங்கில் போயினே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் விளையாண்டுருக்காங்க. மழை வேறு ஒரு பக்கம் பேஞ்சு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மழை வேறு ஸ்டார்ட் ஆனதுனால இப்போது நம்ம வந்தது பாதியிலே போக போகிறோம். வெறும் போட் ஹவுஸ் மட்டும் பார்த்துட்டு போயிருக்கிறோம். ரிட்டன் வீட்டுக்கே போயின்னுக்கிறோம் எல்லாருமே சேர்ந்து. நிறைய இடத்துல பிளான் பண்ணி வந்தோம். பட்டு நம்ம நேரம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் எல்லாம் ரிட்டன் போகலான்னு சொல்லிட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே. அதனால் மலையிலே நாங்கள் ரிட்டன் இப்போது மலையிலேருந்து கீழே இறங்குறோம். என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? யார் இதுங்க? நம்ம கூட்டம் தானா? வெளியாளுக்கு என்ன வித்தியாசங்க? நான் இங்கேயே ஓட்டிட்டு இருக்கேன்ல. அப்ப கொஞ்சம் கெத்தா தான் ஓட்டுவீங்க. ஓட்டுவா, 2 வீல ஓட்டுவா. அண்ணே இங்க வர 2 வீல ஓடுங்க. 2 வீல ஓடுங்க.
ஓகே 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 ஜாலியா இருந்துச்சுங்களா? இப்போ உங்களுக்கு ஹில்ஸ்ல நல்லா ஓட்ட தெரியும், நல்லா ஓட்டுவாங்க, நல்லா ஸ்கில்ஃபுல்லா ஓட்டுவீங்க. நல்லா ஓட்டுவாங்க. கண்ணை மூடிட்டு ஓட்டுவா. அண்ணே இங்க வருங்க, அண்ணே, கண்ணை வேணாண்ணே, மூடிட்டு. இங்க வருங்க, இங்க வருங்க. பாருங்க ஏங்க எப்படி ஓட்டணும் பாருங்க. இன்னும் இங்க நாளை காண யோ அவன் பள்ளத்துல பறந்துட்டாயா? பள்ளத்துல பிறந்துட்டானா?